வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நார்த்தாமலையில் தண்ணீருக்கு உள்ளே அமைந்திருக்கும் ஒரு அற்புதமான சிவன் கோயிலை பற்றி காண்போம். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை என்னும் ஊரில் அமைந்துள்ளது. திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை செல்லும் வழியில் இந்த ஊர் அமைந்துள்ளது. திருச்சியிலிருந்து 42 கிலோமீட்டர் தூரத்தில் நார்த்தாமலை உள்ளது. முன்னொரு காலத்தில் வணிகம் செய்வதற்கு சிறந்து விளங்கியதுதான் நார்த்தாமலை. இந்த ஊருக்கு பழைய பெயர் நகரத்தார் மலை. காலப்போக்கில் நார்த்தாமலை என்னும் பெயர் மாறியது. இந்த ஊரை சுற்றிலும் 9 மலைக்குன்றுகள் உள்ளன. மேலமலை, கோட்டை மலை, பறையன் மலை, உவக்கன் மலை, ஆளூர்டி மலை, மண்மலை, கடம்பர் மலை, பொம்மாடி மலை மற்றும் பொன்மலை. இதில் முக்கிய அடையாளமாக காணப்படுவதுதான் மேலமலை. இந்த சிறப்புமிக்க மலையில்தான் விஜயாலய சோழீஸ்வரம் கோயில் உள்ளது. இந்த கோயிலுக்கு செல்லும் வழியில் உள்ள தலையருவி சிங்கம் சுனை. இந்த சுனை நீர் பெரும்பாலும் தண்ணீர் நிறைந்தே காணப்படும். இந்த சுனைக்கு உள்ளே 20 அடி ஆழத்தில் ஜீரகரேஸ்வரர் என்னும் ஒரு குடவரை கோயில் உள்ளது. இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில் இங்கு அமைந்துள்ளது. குடைவரை கோயிலுக்கு மேலே உள்ள கல்வெட்டு. இந்த கல்வெட்டில் கிபி 1857ஆம் ஆண்டு ராஜ ராமச்சந்திர தொண்டைமான் ராணியால் இந்த சுனையில் உள்ள நீரை இறைக்கப்பட்டு சிவபெருமானை தரிசித்ததாக இந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த தண்ணீரை சிவராத்திரிக்கு 2-3 நாட்களுக்கு முன்னாடியே என்ஜின் மூலம் இறைத்துவிட்டு சிவராத்திரி அன்று நமக்கு காட்சி தரும் இந்த அழகிய சிவலிங்கம். எட்டடி உயரமும் அகலமும் கொண்ட இந்த குடவரை கோயில் சதுர வடிவில் குடையப்பட்டிருக்கிறது. இதே பாறையில் குடைந்தே செதுக்கப்பட்டிருக்கும் சிவலிங்கம். தரையிலிருந்து 3 அடி உயரத்தில் இந்த லிங்கம் அமைந்துள்ளது. பழைய காலத்தில் உள்ள மக்கள் இந்த சுனையில் உள்ள நீரை இறைத்து சிவபெருமானை வழிபட்டதாக சொல்லப்படுகிறது. காலப்போக்கில் இந்த சுனைக்கு உள்ளே குடைவரை கோயில் இருப்பதே இங்குள்ள மக்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. அதன் பிறகு 2019ஆம் ஆண்டில் இந்த சுனையில் உள்ள நீரை இறைத்து பார்த்தபோது ஒரு அற்புதமான குடைவரை கோயில் இருப்பது இங்குள்ள மக்களுக்கு தெரிய வந்தது. அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் இந்த சுனையில் உள்ள நீரை இறைத்துவிட்டு சிவராத்திரி அன்று நமக்கு காட்சி தருகிறார். மறுபடியும் இந்த சுனையில் உள்ள நீர் 2 மாதங்களுக்குள் நிரம்பி விடுகிறதாம். இங்கே ஒரு கல்வெட்டு இருக்கிறது. இதுல நீர் முன் பூசை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த கோயில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது.
कुलिस्थापन व्यापार स्थल आरंभ जुरगरेश्वर अनुग्रह प्रसादेन सर्वाभिष्टकान्तिरत्तु जुरगरेश्वर स्वामी माम अष्टोत्तर शतनामाष्टकं पूजामध्येस्य ओम शिवाय नामं संभवे नामं विनायकने नामं शशि शेखराय नामं वामदेवाय नामं गुरुवाक्षाय नामं कपालिनी नामं नेवलोकिताय नामं शंकराय नामं सूरबाणवे नामं कट्वांगिनी नामं विश्वलभाय नामं शिवी विशिष्टाय नामं अंबिका नादाय नामं सिद्धिगंधाय नामं शिवा प्रियाय नामं मुकुराय नामं कपर्दंगी नामं कामराय नामं अंधकासुराय नामं कैलास वासिनी नामं तपस्विदे नामं मडोरयाय नामं मृगपाणवे नामं जडाधराय नामं गिरिरासाय नामं शिवा प्रियाय नामं पुराय नामं कपर्दंगी नामं कामरा ओम भर्गो सकल शरीरं भर्गो देवस्य धीमहि धियो प्रचोदयात् भोगी प्रसमायितं नागवलितरदं कर्पूरचूर्णं युक्तं कामोदीप्यतां जगन्नाथेश्वर स्वामिनी नामं कदलीफलताम्बूलमृतं महानैवेद्यं नैवेदयामि रसाङ्कं कुङ्कुमं सुगन्धं सुमनोहरं मात्रिपं दुरु देवानां धूपयितं दीप्त्यसुराय महादेवाय त्रिगम्बगाय त्रिपुरान्ताय त्रिकाग्निकालाय कालाग्नि रुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः शिवस्वामिनी नामं एकं आर्य दीपं दर्शयामि रक्षां धारयामि।